சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற அவரோட நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. மஸ்ஜித் நபியில் அந்த காலத்தில் ஆற்றுல காட்சி இருந்தது. ஈச்சல் மரம், ஈச்சல் மரத்தை அந்த அந்த இதில் மரத்தை வச்சு தான் எரிய வச்சுட்டு இருப்பாங்க. ஈச்சல் மரம் இதை வச்சு தான் பற்றி வச்சு காய்ச்சி விளக்கு இருக்கிறது. கருவை வச்சாங்க. ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ளே போனோன்னா அந்த காலம் பிடிச்சிருந்தேன்னு வந்தோன்னா லைட் இருக்கு வரோம். ஒரு ஹரிக்கன் லைட்டுனால அழகான ஒரு கெஞ்சி புத்தம் விட்டு பள்ளி வர பார்த்தோன்னு கேட்டான், யார் செய்தான்னு கேட்டான். நான் இவன் ஷேக் சுலைமான், சாஹிப் ஷேக் சுலைமான், மாஷா அல்லாஹ் அவரை சொன்னான், அவரை செய்தார். என்ன செய்ய, எனக்கு 3 பொம்பளைக்குள்ள 3 கொடுத்துட்டேன், இன்னொரு பொம்பளைக்குள்ளேருந்து கண்டிப்பாக அவருக்கு தான் நீ கேஷ் பண்ணலாம். எப்படி நான் சொல்லதான் என்ன சொல்றா, எப்படி மரியாதை கொடுக்குறா. ஒரு ஆளை நம்ம சங்கை கொடுத்துருது, சாலுவை போத்துறது, அது கொடுத்துருது, இது கொடுத்துருது இல்லை. அவரை நம்ம தங்கச்சிக்கு முடிச்சுக்கிறது, ஏன்னா நம்ம மகளுக்கு முடிச்சுக்கிறது, நம்ம மருமக குடும்பத்தில் மாப்பிள்ளையா எடுக்கிறதுங்கிறது எப்படி தச்சு பார்க்கறது, மாத்தோட பார்ப்பாங்களா. ஏன்னா தெரிஞ்சா எல்லாருக்கும் சொல்லுவா எல்லாம் சரி, எல்லாம் சரி, நல்ல மனுஷனா என்ன சொல்லுற மாப்பிள்ளை இல்லையா, நல்ல மனுஷர் தான் அப்படி டச்சு. அவர் சம்பளங்காரர் இல்லையா, வித்தியக்காரர் இல்லையா, அவரை நம்ம அவரை போல வருமா அங்கிற மாதிரி ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னா, எனக்கு இன்னொரு மகள் இருந்தால் அவருக்கு முடிச்சு கொடுப்பேன். இவ்வளோ சந்தோஷப்பட்டா. அப்போ அதை போல் பள்ளிவாசல்களை ஒளிவாக்கி வைக்கிறது, வாங்கிறது, விஸ்கினம் பண்ணுறதுலாம் பெரிய ஒரு இது இருக்குது தவாபு. அதில் இன்னொன்று இப்போ நம்ம ஆபாக்கள் காலத்தில் பார்த்தோம். இந்த காலத்தில் ஆபாக்கள் அவ்வளோ வரைக்கும் முட்டாளும் மடையன்னு சொல்கிற கூட்டம் தானே அதிகமாக இருக்குது. தப்பு இல்லை, ஹதீஸ்னே அப்படி தான் இருக்குது. கியாமம் வராது, அவங்களோட முன்னோர்களெல்லாம் ஏசுவான், கதைப்பான்டா. எங்கள் பாப்பா குடிகாரன், எங்கள் பாப்பா ரேஸ் விளையாடுறவன், அப்படி இப்படி வந்து சொன்னான்னு வைங்க, அது பரவாயில்ல, அது மன்னிக்கக்கூடிய குற்றம் தானே. எத்தனை தடவை குடித்தாலும் சரி, எத்தனை தடவை ஜினா செய்தாலும் சரி, எத்தனை கொலை செய்தாலும் சரி, அல்லாஹ் நானா மன்னிப்பான். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மூஸ் போட்டு கொஞ்சம் காலத்துக்கு நரத்தில் போட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். சிறுக்கு வச்சா மன்னிப்பானா, மன்னிக்கவே மாட்டான். இப்போ இருக்கிற மோரக்கட்டைகள் என்ன சொல்லுது, முடுமைகள். ஏன்னா நாங்கள் சிறுக்கு வைக்க மாட்டோம். நீ மூளையை சொன்ன இல்லையா, அப்பா உங்கள் வீட்டில் சுல்தாங்களா என்ன என் கந்திரி இந்த மாதத்தில் உங்கள் பாப்பா 10-15 செவனுக்கு நியதி செய்வாங்கள, ஆரிஃபின் நாயத்து மாதத்துக்குள்ளே மாறு ஒரு நாள் செய்யலையா, எனக்கு தரத்தினே முடிச்சு போச்சு, எனக்கு ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா போராடும். என்ன சொல்கிறேன் தெரியுமா, நாங்களாம் சிறுக்கு வைக்க மாட்டோம். என்னது நாங்கள் சேகதாவது ஒளிவில்லாத இதை கண்டிப்பாக உங்கள் பாப்பா கொண்டாடுவார். அங்கே 10 இல்லை என்றைக்காவது ஒரு நாள் தாய் பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு ஒரு 10-25 செவனுக்கு செய்வார். தம்பி நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்களான்னு கேட்டால் உடனே அங்கள் இப்போ அப்படி இல்லை, இப்படி ஹராம செய்ய மாட்டேன்னா பரவாயில்ல, சிறுக்கு செய்ய மாட்டேங்கிறான்னா அர்த்தம்னா பாப்பா சிறுக்கு செய்தார், அல்லாஹ் மன்னிக்க முடியாத குத்தத்தை செய்தான்னு சொல்லக்கூடிய மோதேகளான மக்கள் தான் அதிகமாக பெருத்து போச்சு. அப்போ சொன்னாங்களே முன்னோர்களை ஏசுவான், முன்னோர்களை திட்டுவான், வாங்குவான்னு அந்த கூட்டம். நம்ம முன்னோர்களை எந்த நாடு முழுவதும் சுற்றுங்க, எந்த பள்ளியை பார்த்தா முஹிதீன் பள்ளின்னு பேர், அல்லது மீரா பள்ளி, அல்லது புகாரி பள்ளி, அல்லது ரிஃபாய் பள்ளி, ஏன்னா மஸ்ஜித் சாதினி நம்ம பள்ளியில் கட்டுவாங்க. அப்படி இல்லை, யார் அவர் பள்ளி கட்டினாரோ அவங்களோட கிராண்ட்பா பேரை வச்சு மஸ்ஜித் அஹ்மத் என்னமோ வைக்க. எதுக்கு வச்சாங்க, ரெட்டை கூலி கிடைக்கும். ஒரு தடவை பள்ளியாசலில் கட்டுறாரு, 1.5 கோடி ரூபா செலவழித்து பள்ளி இல்லாத இடத்துல பள்ளி கட்டினா அவருக்கு என்ன எவ்வளோ சவாப்பு கிடைக்கும், அதான். ஆனால் அந்த பள்ளிக்கு பேர் ஒரு பெரியவங்க பேர், அவங்க சேகநாயகத்தின் பேர். அப்படி இல்லைன்னா தன்னை பெற்று வளர்த்தார பாப்பாங்கிற மஸ்ஜித் அகமது, பாப்பா பேர் அகமது, மஸ்ஜித் அகமது வச்சார்னு வைங்க. ரெட்டை கூலி. 1.5 கோடி ரூபா செலவழித்து பள்ளி சமைச்சாருன்னு எழுதப்படும். 1.5 கோடி ரூபா செலவழித்து தன்னை பெற்ற தகப்பன். அல்லாஹ் தஆலாவே சொன்னான், குர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சயா. எப்படி குர் ரப்பி சித்னி இல்மா, குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு சொல்லி தௌஹீதை சொன்னானா இல்மு, அதை போல குர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சயானோன்னு அந்த சீதைவனுக்கு ரஹமத் செய்வாயான்னு அல்லாஹ் ஆர்டர் போட்டானே. அப்பேற்பட்ட தகப்பன்ற பேரில் மோனமன் அவரோட இதை ஒளிவாக்கி வச்சார். ரெட்டை கோடி, 1.5 கோடி இதுக்கு 1.5 கோடி. அது இப்போ கூட நாம் நினைப்போம், என்ன இன்றைக்கி கவர்மெண்ட் லீவ் என்ன, ஆமாம் போயாவது நல்லதாக போச்சு, வெள்ளிக்கிழமையில் ஒன்றுச்சு இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் ஒன்றா பல்ல கண்டிப்பா, அடே கொஞ்சம் பல்ல ஒன்றுக்கியா
என்ன ஞாயிற்றுக்கிழமையில் வந்துட்டோம், இது திங்கக்கிழமையில் வந்தால் 2 நாள் லீவு கிடைக்கும். எப்படி போயாக்குன்னு ஒரு லீவு கொடுக்கணும் வச்சுக்கிறோம். நாட்டில் கவர்மெண்ட் வச்சுக்குது. ஞாயிற்றுக்கிழமை உள்ள லீவு. இப்போ யாராவது வந்தால் எப்படி சந்தோஷப்படுவாங்களா? போயா வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சந்தோஷம் கிடையாது, கொஞ்சம் நவுண்டு வரணும். எப்படி அதை போல் நம்மளும் நினச்சிக்கிறோம்ல, மதரசா ஸ்கூல்னு. அதை போல் பள்ளி கட்டினா நன்மை. அது போல் அவுளியாக்கள் நாதாக்கள் பேரில் ஒரு மோனமெண்ட் கேட்டு தைக்க வச்சா அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய மஹபூப் நேசர்களுடைய பேர் அழிஞ்சிடாமல் காப்பாற்றினான். கெட்டினவருக்கு மட்டும் இல்லை, இப்போ இந்த பள்ளியாசில் இமாமா இருக்கிறா, கத்தீபா இருக்கிறா, இவங்களுக்கு ரெட்டை கூலி. எப்படி தொழுதா மட்டும் தொழும். மற்ற பள்ளி மொட்டை பள்ளியில் எத்தனை இருக்குது? மொட்டை பள்ளியில் தொழுனான்னு தான் இருக்கும். இந்த பள்ளியில் தொழுனா இவர் 5 ஆளை தொழுக அல்லாவோட பள்ளி ஹராப் ஆயிராம அந்தந்த நேரத்துக்கு நிலைநிறுத்தினார். அல்லாஹ்வுடைய மஹபூப் ஷேகுதுமான் அல்லாஹ் அவளுடைய மஸ்ஜித் அந்த பள்ளி அசடாயிராம அதை பெர்ஃபார்மன்ஸ் செய்தார். அவளுக்கு ரெட்டை கூலி. அதோடு மட்டும் இல்லை, இந்த காசு கொடுக்குறோம், எலக்ட்ரிக் பில் கட்டுறோம், இங்கே செலவழிக்கிறவங்க என்ன நீயத்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ரெட்டை கூலி. பள்ளிக்கு எலக்ட்ரிக் பில் ஃபேனுக்கு அதை கட்டுறாங்க. அவங்களுக்கு பள்ளி வாசலுக்கு எலக்ட்ரிக் பில் 10,000 rupees கொடுத்தாரு. ஷேகுதுமா அப்பா நான் தெரியும் மோனமெண்ட் அப் டு டேட்டாக இருக்கணும்னு கொடுத்தாரு. எல்லாம் ரெட்டை கூலி வர்றதுக்கு தான் அப்படி செய்தாங்க ஆபாக்கள். விளங்குதா? அது போல் இது என்ன ஜோரா செய்துட்டா நம்ம இருக்கிறாள்ல ட்ரஸ்டிமார்கள், குறிப்பாக நம்ம சாலி அங்கே அவளுடைய அருமை மகனார் அவளும் அவளோட சகோதரர்களாக இருக்கக்கூடிய ட்ரஸ்டிமார்கள் எல்லாம் சேர்ந்து இதை ஜோரா வச்சுட்டா அதுக்கு உறுதுணையாக இருந்த சகோதரர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவளுடைய கபரையும் ஒளிவாக்கி வைப்பானா. இன்னும் நம்ம இது இன்னும் நிரப்பமாக ஆகணும். இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. ஏன்னா கண்டிப்பாக ஏசி வைக்கணும். ஏசின்னு தான் அவள் பெரியல பைஸ்கோப்பில் வச்சுக்கிறேன்னு நான் எங்கே போனேன்னு கேட்பாரு இந்த மனுஷன். போனால் செய்தாண்ட இடம் பைஸ்கோப்பில் வச்சுக்கிறான். அங்கே போனால் கூட அப்படி ஆர்டராக இருந்தாலும் அது கூட நிம்மதியாக பார்க்கணுமா, கொஞ்சம் குடுக்குன்னு தான், இல்லைன்னா வேத்து ஒடிஞ்சால் பார்க்கணுமா. அது ஃபேன்லாம் இன்னும் கொஞ்சம் 1 மாதம் இறக்கி வைக்கணும். ஏன்னா சும்மா நார்மல் ஃபேன் நம்ம வீட்டில் மாட்டுற ஃபேனை கொண்டு வச்சுக்குது. நம்ம வீட்டை போலே இது இருக்குது. என்ன யோசனை என்னங்க உங்கள் வீடு அப்படியா? உங்கள் வீடு எத்தனை அடி இருக்கும்? 10 அடி 8 அடி இருக்கும். அங்கே போடுற ஃபேன் இது. இன்னும் கொஞ்சம் பள்ளத்து மாஷா அல்லாஹ் அவ்வளோ சரிங்க. சரி சரி நான் இப்படி தேய்ச்சிக்கிறேன். மாஷா அல்லாஹ் விளங்குச்சா? அவ்வளோ முற்படுத்துகிற எதுக்கு? எல்லாம் சுயநலம் தான். கதையை கேளுங்க. சுயநலம் தாண்டா. கம்பெனி செலவாக போயிடும். எவ்வளோ செலவழிச்சாலும் வாங்கினா நம்மகிட்ட இன்னும் நீர் என்ன மடாதிபதியா அப்படி இப்படின்னு கேட்க மாட்டாலும் விஷயம். நாய் செலவாளி ஒருத்தர் வந்தா வர நேரத்தில் ஹசனார் ஹுசைன் அவள் பாட்னார். இப்போ 28 அவள் பாட்னார் ஹுசைன் இல்லாத்தானும் பெரியப்பா ஹசன் இல்லாத்தானும் எல்லாம் 2 கூப்பிட்டு வந்த சொன்னா அவர் வார்த்தை என்னையும் என்ன சொல்றா, என்னையும் என்னுடைய 2 மகன்கள்னு சொன்னா. யாரா? என்னையும் எனது 2 மகன்களா ஐயா, இவர்களையும் இவங்களுடைய உம்மா வாப்பா யார் முஹப்பத் வைக்கிறாளோ அவள் எங்களோட சொர்க்கத்தில் இருப்பான்னு சொன்னான். என்ன சொன்னால் என்னையும் எனது 2 மகன்களையும் அவங்களுடைய உம்மா வாப்பா யார் முஹப்பத் வைக்கிறாளோ அவங்க என்னோட சொர்க்கத்தில் இருப்பான்னு சொன்னான். விளங்குச்சா? சரி, அது ஈமான்டா அடையாளம். அது மட்டும் இல்லை, ரொம்ப உரைச்சி பார்க்குறதுக்கு ரொம்ப விஷயம் சொல்கிறா. ஒரு ஆள் சொல்கிறார், ஒரு ஹசரத் தெரியுமா, அது மௌலானா வாங்க மௌலானா வாப்பா செய்யும் மரியாதை என்ன நம்ம எதுவும் செய்யணும். ஒருத்தர் மௌலானா இருந்தால் என்னங்கிற இழுக்கிறான்னு வைங்க, விஷயம் 3 நாள் ஒன்றா இழுக்கும். நான் சொல்லலைங்க, சஹீஹான ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் என்னுடைய பிள்ளை என்று தெரிஞ்ச பிறகும் அவங்க மேலே ஒருத்தனுக்கு முகப்பு வரல, ஒரு முஸ்லீமுக்கு முகப்பு வரலன்னா 3 நாள் ஒன்றா இழுக்கும். அவன் முனாஃபிக்காக இருப்பான். எத்தனையோ பேர் பார்க்குறான். அரபு நாட்டில் போன அன்னைக்கு மற்ற பேரில் போகலை, காதர் பாய்க்க சலீம் லீம் என்னமோ முஸ்லீம் பேரில் போனால் கொஞ்சம் ஈஸியாக குஃபார்கள் முஸ்லிம்கள் போனால் ஜாப்பு கிடைக்கும் வாங்கும் அப்படி இப்படின்னு சொல்லி வரும். அது போல் அவர் வேறு எதுக்கோ ஒன்று பேரை வச்சுப்பார், முனாஃபிக்காக இருப்பான். அப்படி இல்லை சொல்லிட்டா. அவர் முனாஃபிக்கெல்லாம் இல்லையான்னு சொன்னால் அவர் வலது ஜினான்னு சொல்லிட்டா, தவறான வழியில் பிறந்திருப்பாருன்னு சொல்லிட்டா. இல்லையா அப்படி இல்லையா என்று சொன்னால் அவர் பாப்பா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு, என்ன ஹராமான பீரியட் டைமில் அவர் என்ன விளையாட்டை காட்டிட்டாரு சொல்லி இந்த மாதிரி விஷயம்
ஹராமான ஒக்குத்து ஹைல் நேரத்தில் தரிச்சிருப்பான். இந்த 3 நாள் ஒன்றுக்கு தான். உதாரணம் இங்கே ஃபேன் ஓடலை, லைட்டு பத்தலை, இங்கேயும் 3 தான். என்ன இந்த ட்ரிப்பு சுவிட்ச் அரிக்கா பாருங்கள், ட்ரிப்பு சுவிட்ச் வீட்டில் ட்ரிப்பு சுவிட்ச் அரிக்கா பாருங்கம்மா. இல்லை ட்ரிப்பு சுவிட்சுலாம் எல்லாத்தையும் அப்போ போஸ்ட்டில் போய்த்துக்குமா ஃபீஸு? இல்லை இல்லை இந்த செக்ஷனில் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்களாம், வேலை நடக்குது. 3 நாள் ஒன்றுக்கு தான் இங்கே ஃபேன் ஆடாது. இல்லைன்னா நம்ம ட்ரிப் சுவிட்ச் அரிக்கும், அதில் போஸ்ட்டில் போய்க்கும், அதில் மெயின் சுவிட்ச். என்னோடய பிள்ளைன்னு தெரிஞ்ச பிறகும் அவன் மேலே முஹப்பத்து மரியாதை வரலண்டா அவன் முனாஃபிக்காக இருப்பான், அல்லது ஜினால பிறந்திருப்பான், அல்லது அவன் தாயார் துப்புரவு இல்லாத தூய்மை இல்லைன்னா ஹராமான நேரத்தில் சுமந்திருப்பான் அப்படின்னு சொல்லி ஷேகுல் அக்பர் முஹியுத்தீன் அரபி இல்லாதாலும் இதை பைத்தா சொல்றா. அதோடு மட்டும் இல்லாமல் பாரி தங்க நாயர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மௌலிது ஷரீஃபில் இது இருக்குது விளங்கிச்சா. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக்கிறா, அப்படி மரியாதை கொடு. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுன்னு இல்லை, அல்லாஹ் தஆலாவுடைய ஓர்டர். அல்லாஹ் தஆலாவுடைய ஓர்டர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சும்மா சொன்ன. இப்போ நாம யாராவது தங்க மோதிரம் போட்டிக்கிறோமா, மைனர் செயின் போட்டிக்கிறோமா? அவ போடலாம் மைனர் செயின். சரி அவ்வளோ பரவாயில்ல, பெரிய பென்ஸு காரில் வரவனும் போடல, மோதிரம் போடல. என்ன இன்னும் கேட்டால் என்ன, நாங்களாம் முஸ்லீங்க ஹராம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளைகளுக்கு தங்கத்தையும் பட்டையும் ஹராமையும், பொம்பளையில் ஆகமாக்கி வச்சாங்க. இப்படி ஹதீஸில் வந்தாலே நம்ம ஒபே பண்ணணும். இது ஹதீஸில் வரல, அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். எப்படி குல்லா அசலுக்கும் அழகி அஜரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. ஹபீபா முகமதை நீங்கள் சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட காசை பணத்தை கேட்கலப்பா, எந்த விதமான கூலியை எதிர்பார்க்கல. நீங்கள் கல்லையும் மண்ணையும் வணங்கிக்கிட்டு சாராயம் குடிச்சிக்கிட்டு திருப்பி கேட்டால் உணர்ச்சி வந்தால் தாயோடையே படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிருகங்களோட கேடு கட்டுவலாக இருந்தீல, மிருகங்களோட கேடு கட்டா இருந்த முதவிகளை உங்களை சீரவிகளை சுருக்கத்துக்கு போகிற சமைச்சனை, இதுக்கு உங்களை எடுத்த காசு பணம் ஒன்றையும் கேட்கல. ஒன்றை மட்டும் ஏன்னா என்னுடைய குடும்பத்தாக வந்தால் அவளுக்கு கொஞ்சம் டியூ ரெஸ்பெக்ட் எல்லா இடத்துலையும் பார்க்கத்தானே செய்கிறான். எல்லா கவர்மெண்ட்லையும் இருக்குது. எல்லா கவர்மெண்ட்லையும் இப்போ எந்த இந்தியா கவர்மெண்ட்டில் போனாப்பா ராகுல் காந்தி பிரியங்க அவெல்லாம் போனான். என்னது பாட்டனார் ஜவஹர்லால் நேரு அவெல்லாம் இந்திய விடுதலை பெருக்காக வேண்டி எத்தனை பேர் மல்டி மில்லியன் கோடீஸ்வரராக இருந்தால் அதெல்லாம் விட்டு போட்டு மறியல் வீட்டுக்கு போனார், வாங்கினார் சொல்லி அதுக்காக வேண்டிய பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. எலெக்ஷன் ஆயிருந்தால் அதான். அது போல் இங்கே பண்டார நாயக்கா ஃபேமிலி, அது போல் எத்தனை ஃபேமிலி, எத்தனை ராயல் ஃபேமிலி இருக்குது. ஏன்னா ஒரு எலெக்ஷன் கேட்டால் அவரோட ஃபேஸ் வழி இன்னார பேர பிள்ளை அப்படி கொடுக்கவே இல்லை. அது போல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவ சொல்லலை, நான் உங்கள்ட்ட பணம் காசு ரெமுனரேஷன் எதையும் கேட்கல, உங்களுக்கு நான் சங்கடப்பட்டனே உங்களை மனுஷராக சமைக்கிறதுக்கு. இதுக்கு என்னுடைய குடும்பத்தார்கள் வந்தால் மவத்தத்தை இருக்கும். நீங்கள் அவளை சங்க செய்யணும், மரியாதை செய்யணும், ஒன்றை தவிர நான் எதையும் எதிர்பார்க்குறேன். அல்லாஹ் தஆலா ஓடும். அதனால் விஷயம் எப்படி இருக்குது. சரி, அதனால் மௌலானா வந்தோன்னே மௌலானா ஃபாத்தியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் இல்லைங்களா. சரி, இப்போ இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா நாம் செய்யணும். அதோடு மட்டும் இல்லை, அவுலியாக்களெல்லாம் ஆகப்பெரிய உச்சமான பேருக்கு பேர் என்ன சொல்கிறது, குத்துபு அப்படித்தானுங்க. எங்கே யோசனை ஆகப்பெரிய மந்திரிக்கு பேர் பிரைம் மினிஸ்டரா, பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்னு சொல்கிறா. அப்புறம் இந்த காலத்தில் அவுலியாக்கள் இருப்பா எத்தனை அப்தாலன் 40 பேர் இருப்பான்னு உட்க பார்க்கணும்னு வச்சுப்பாங்க. ஆக ஒன்று ஒரு ஆள் இருப்பார் குத்துபு சமான் என்ன கோனாருன்னு சொல்லி குத்துபு. சரி, அந்த இதுக்கு யாருக்காக போகிறதுக்கு ஆசையாக இருக்கியா? என்ன வாயை பொத்திச்சா? குத்துபா வர்றதுக்கு ஆசை இருக்காங்க இல்லையா? மூத்தா போகிறதுக்கு முன்னால் ஆசை இருக்கா இல்லையா? இருக்கா ஆசையாக இருக்கணும், ஆசையாக இருக்கு. அதில் எப்படி லேசாக வேலையை பார்த்துக்கலாம். இது நான் சொல்லலை, சாதில் இமாம் நாயம் அபுல் ஹசன் சாதில் இமாம் நாயம் ஒரு ஹலீஃபா வந்து அப்துல் வஹாபு ஷாரானி சாதில் இமாம் இல்லாதன்னு சொல்கிறா. நீங்கள் ஒரு வேலையை செய்யுங்க, வேலையை செய்தா என்ன ஒரு வேலையை செய்துருக்கீங்க, அல்லாஹ் தஆலா அந்த ஜமான்ல குத்துபா உங்களை ஆக்கி வச்சுருவான். அப்படி அந்த பொசிஷனில் இதாக இருந்தாலும் உங்கள் குத்துப்படி ரேங்க் உங்களுக்கு கிடைச்சதா என்ன ஈக்குவல் ஸ்டேட்டஸ் விளங்குதா வந்து நீங்கள் போயிடுவீங்கிறா. என்ன சொல்கிறா, ஒரு தாளும் பென்ஷனை எடுத்துக்கணுமா? இப்போ விவசாயம் பார்க்குறாரு, பிஇ பார்க்குறாரு, தாளும் பென்ஷனை எடுத்துக்க. நான் சொல்லலை, அவர் சாதிரியாக தெரிக்கணும்னு கொஞ்சம் காதுகப்பார். நான் ஹசரத்து காதிரியாக தெரிக்கா இல்லையா, ஐயோ எங்கே தெரிக்கால பற்றிலாம் சொல்கிறான்னு சொல்லி சாதிரி மாவோட பிள்ளைதான் சொல்கிறா. ஒரு பென்ஷனையும் தாளையும் எடுத்து வச்சுக்கிருங்க, எடுத்துகிட்டு போகணும். யார்கிட்ட போகணும்? ஆக கிளடு கட்டவன் இருப்பானே கிளவி 80 வயசு 90 வயசு கிளவி இருப்பா. அதில் ஒரு கிழவன் கிடக்க தெரியும் அவங்க குடும்பம். இப்போ நம்ம இதில் கிழவன் என்ன கிடக்கிறாரு
என்ன என்ன லைலத்துல் கதரோட மேலே போயிடுச்சு. மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. லைலத்துல் கதரோட மேலே போயிடுச்சு. வயசு 83 வருஷம் 4 மாதம்தான் லைலத்துல் கதர். இப்போ நம்ம அதுக்கு வயசை சொல்ல மாட்டோம். அங்களுக்கு வயசு 33 தான் சொல்லுவோம். சொர்க்கத்துக்காரங்க 33 வயசுக்கு மேலே சொல்கிறது சம்திங் 33+ நடக்குது. சரியா? அந்த மாதிரி வயசாளிகிட்ட போய் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மஹல்லாவில் உங்கள் வீட்டில் யார் வயசாலியாக இருக்கா அவர்கிட்ட போய் நீங்கள் சிறுசாக இருக்கிற நேரத்தில், நீங்கள் பப்பாவாக இருக்கிற நேரத்தில் நம்ம வீட்டில் என்ன நடந்து வந்துச்சு, என்ன நடந்து வந்துச்சு, விஷயம் மார்க்க விஷயங்கள் என்ன விசேஷமாக நடந்து வந்துச்சா, அல்லது எங்களோட மஹல்லால நான் சின்னசாக இருக்கிற நேரத்தில் எங்களோட வாப்பா இங்கே வேணாம் மீராசாய் வேண்டோ அவட உருஷ் அவட கந்துரி 10 நாளுக்கு நியத்தி செய்வார். அல்லது அந்த அன்னைக்கு நியத்தி செய்வார்னு சொல்லுவா. அல்லது எங்கட சேக் அப்படி சாதிமாவுண்டா இது வருஷத்துக்கு ஒருக்கா அப்போ நியத்தி செய்வா. அல்லது குருதா கந்துரி எங்கள் வீட்டில் நடத்துவா. என்ன சொல்லுவாங்கல்ல, அல்லது மேராஜில் அவங்கள்ட்ட கேட்குன்னு நீங்கள் சீரியஸாக இருந்த நேரத்தில் நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலியில் எங்கள் குடும்பத்தில் எங்களோட முஹல்லால எங்களோட தைக்கா எங்களோட ஜாவியா எங்களோட இந்த பள்ளியில் என்ன நடந்து வந்துச்சு, சரி போத்து வச்சு எது நடந்து வந்துச்சு, இப்போ எது விடுபட்டு இருக்குது, இத்தனை மோழுது 10 மோழுது ஓதுவா அப்படி சாரிமா மனாக்கி அன்னைக்கு சாப்பாடு கொடுப்பா. இப்போ அது கிடையாது, இத்தனை வருஷமா இல்லை. அது நான் கல்யாணம் முடிச்சிச்சு அதுவும் நின்று 50 வருஷம் இருக்குமே. அது எதுலாம் சரி அந்த நேரத்தில் என்ன இல்லை, என்ன முசீபத்து புதுசாக வந்திக்குது. புதுசாக என்னென்ன வந்திக்குது, என்ன அந்த இடிச்ச மாவு இந்த இடிச்ச மாவு, அந்த படுக்க போகிறது இந்த படுக்க வச்சுருவா. எங்கள் அப்பா ஹல்தராவுக்கு போவா, தைக்கா யார் யாருக்கும் ஹல்தராவுக்கு போவா. போயிட்டு எங்கள் மாப்பிள்ளலாம் வீட்டுக்கு தான் வந்துடுவா. இப்போ எங்கள் மக்களுவா ஹல்தராவுக்கு போய் ஹல்தராவுக்கு போகல. போனவொன்னே வெள்ளிக்கிழமை ராத்திரியா நான் பள்ளியாசிலே படுத்துறது தான். என்ன வெள்ளிக்கிழமை ராத்திரி ஜிமாவு ராத்திரின்னு சொல்லுவா. ஜிமாவு ராத்திரின்னு தெரியுதா இல்லையா? ஜுமா ராத்திரி அவன் என்ன வச்சுருங்க, அவன் என்ன அவுளியாக்கள் கபறுகளை உடைக்கிறது. அவுளியாக்கள் இருக்கிற கபடியெல்லாம் உடைக்கணும். நாளைக்கு அவுளியாக்கள் பிறந்துடக்கூடாது. இதுக்கு என்ன வழி? என்ன பள்ளியாசில் ஒன்று போடுறாள் அவ்வளோ போல் ஹசரத்தை போல் இவ்வளோ போல் கிளடு கட்டைகள் என்ன படுத்த வெறும் இந்த இதில் படுத்தா கூட இது பாஞ்சிராதில் ஈத்திலாமாயிரம் இந்த மாதிரி கிளடு கட்டைகளுக்கு போடுறது இல்லை. அவங்களும் வாலிப பொடி அவுளியாக்களை உண்டாக்குற ஆளுகளை கொண்டு போய் எங்கே விட்டுறது, பள்ளியாசில் போட்டுறது. ஆக எங்கடா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ராத்திரி எங்கடா முஸ்லீம் குடும்பத்தில் ஒரு 2000 3000 குழந்தை ஆம்பளையா பொம்பளையா தரிக்கிறது நாசமாக போச்சு. விளங்கிச்சா இல்லையா? பள்ளியாசில் கொண்டு போட்டுட்டு இந்த மாதிரி இடிச்சமா வச்சுட்டிக்கிறான் வாங்கிட்டுக்கிறான். இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை, எல்லாம் புதுசாக தான் வந்துச்சு வாங்கிச்சு. அப்பா அப்துல் வஹாப் ஷாரானி சாதிரிமான் சொல்றாக, நம்ம ஆபாக்கள் செய்த எந்தெந்த வேலை விடுபட்டுச்சோ நீ அதை ஹயாத்து கொடுத்து திரும்ப அந்த நியத்தை நம்ம செய்வோம், அந்த ராத்திரிப்பை எடுப்போம். ஆனால் அந்த குருதா சரி வீட்டு நடந்துச்சா வெள்ளிக்கிழமை ராத்திரி நடந்துச்சு, இப்போ நடக்கல, அதை கிளப்புங்க. அது ரிஃபாய் ராத்திரி நடந்துச்சு வருஷத்துக்கு ஒருக்கா, அல்லது சுல்தான்லா இன்னும் இருக்குதா காஜா அமீன் இஸ்தினாயம், இது போல் என்னென்ன நியத்து உங்கள் குடும்பத்தில் நடந்து வந்து விடுபட்டுச்சு அதெல்லாம் ஹயாத்தாக்குங்க. 100 10 50 60 60 வருஷத்துக்கு முன்னே என்னெல்லாம் இல்லை புதுசாக முடிச்சு அதெல்லாம் அள்ளி வச்சு அதெல்லாம் அதை அப்படி தூள்பராக்க ஆக்குங்க. அல்லாஹ் தஆலா அந்த ஜமானுடைய குத்துபா அவங்கள ஆக்கி வச்சிருவான்னு யார் சொல்றா? முத இந்த வேலையை எங்கே செய்யணும்? நீங்கள் உங்களோட வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களோட வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ அப்படி பார்க்குற நேரத்தில் நாம் இதை செய்தால் அந்த ஜமானுடைய குத்துபாக ஆக்கி வைக்கப்படும் இருக்குது. இல்லைங்கஜா? அதனால் சொல்கிறான் நம்ம ஆபாக்கள் அவ்வளோ பேரும் சொர்க்கவாதிகள். அங்கிட்டு இங்கிட்டு திரும்பணும்ல. எங்கள் உத்தியா மனசில் ஹாஜிமா இருந்து பெரிய சீதெல்லாம் செய்திருந்தா யார்? சாலிம் நானா ரஹிமல்லா ரஹ்மத்தை வாசியா. இப்போ சில மாதத்துக்குன்னா ஆள் மறைஞ்சிட்டா. அப்போ இப்போ வெள்ளிக்கிழமை நடக்குதா இல்லையா சலாம் பைத்து? அதே போல் ராத்திரி அங்கே நடக்கும். சலாம் பைத்தில் ட்ரோஃபி கொடுப்பா, டீ போட்டு வந்து உட்காந்துவா. அவன் மறைஞ்ச பிறகு மௌலானா அவள் சொந்தக்கார புள்ள ஒரு ஆள் மனாங்கண்டிக்கிறேன். மனாங்கண்ட உடனே சாலினானா என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலடியிலேயே நான் வச்சுக்கிட்டாங்க, அவங்க கிட்டத்திலேயே காலடியிலேயே தான் நான் இருக்கிறேன்னு சொன்னான். என்கிட்ட வந்து சொன்னான். ஆமாம் எப்படி வைக்கும்? அவங்க புள்ள காலடியிலேயே இருந்தாலும் வந்தவொடனே சாதாத்து வந்தோன்னு மௌலானாக்கு தான் முதல்ல டீ வைப்பா. யார் மௌலானா? சாதாத்து யார்? ஒரு முசல்லில் உட்கார வச்சு டீ வைப்பா. அப்படி ஷேகுமார்கள் காலடியிலே இருந்துட்டு இருந்தா. அப்துல் சமி ஆலி நான் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட பையத்தை இருத்திருந்தா. அதுக்கு பிறகு முகமது ஷேக் நாயக் இருந்தா. இப்போ அகமது ஷேக் நாயக் எல்லாத்தையும் அவள்கிட்ட
ஷேகுமார்கள் காலடியில் யார் இருக்கிறா? அவன் நாளைக்கு நாய் ஸல்லல்லாஹு காலடியில் தான் இருப்பான். அதில் என்ன சந்தேகம் இருக்குது? இப்போ இந்த இருக்கு வெள்ளிக்கிழமை, இந்த செலவை நீங்கள் 7 வெள்ளிக்கிழமை வந்தால் அதுக்கப்புறம் பல்ட்டி அடிச்சிடக்கூடாது, கட்சி மாறிடக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த காலம் கொஞ்சம் நேரம் அங்கே இங்கேயும் வைக்கிறாங்களே, அப்படி இல்லாமல் 7 வெள்ளிக்கிழமை வரணுங்க. அதுக்கு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. 5 நேரம் தொழுகிட்டு ரமலான் முடிச்சுட்டு போங்க. ஹயாத்து முகத்தா போனால் உங்களுக்கு நாய் ஸல்லல்லாஹு ஷஃபாஅத் இல்லைன்னு அந்த ஆடியை பிடிச்சி இழுத்து கேளுங்க. நான் கொண்டு இழுத்து கொண்டு விடுறேன் நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வெள்ளிக்கிழமை இந்த செலவாத்தை ஓதுனா அவனு என்னுடைய ஷஃபாஅத்து வாஜிபாகும்னு சொல்லிக்கிறா. அப்படிக்கக்குள்ள நம்ம 7 ஒரு கோர்ஸ். இதை நம்ம யார் யாருக்கு சேர்த்து வைக்கிறோமோ சேர்த்து வைக்கலாம். நம்ம தாய் தகப்பர், உம்மாக்கு, பாப்பாக்கு, இன்னும் நம்ம பேத்த கண்மணி மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யலாம். அப்படிங்களோ எத்தனை வருஷமாக அங்கே உட்காந்து 4-5 வருஷமாக இருந்து ஒரு வருஷத்துக்கு 52 சலாம் வைத்து வருது. ட்ரோஃபி கொடுக்குறவாங்க. இதை வச்சு உதாரணம் சொல்லி இதை மட்டும் கேட்டாலும் போதுமே. அங்கே சிரமப்படணும்னு தேவையில்லையா? அதனால் சகோதரர்களை அல்லாஹ் ரசூலும் லேசாக தான் ஆக்கி வைக்கிறோம். உங்களை சிரமத்தை ஆக்கி வைக்கல, விளங்குதா? அதனால் நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறா. ஒரு பிள்ளை சொல்லிச்சு, ஹஸரத் நான் தலாயில் கைராத்து ஓதுவேன், குழந்தை உண்டாக்கினேன் ஹஸரத், எனக்கு யோசனை தலாயில் கைராத்து ஓதுவேன், நீ வளமையாக ஓதுறது அப்படியே கண்ணு இழுத்துட்டு இந்த தூக்கம் வருது, என்ன செய்யணும், படுத்தா நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கார்போட்டில் உட்காந்து நான் இப்போ உட்காந்து ஓதிக்கிறான் ஹஸரத். இப்படி பார்த்தேன் நான் பற்றில நான் நல்லா பார்த்துக்கிறீங்களா? நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோ டிஸ்டன்ஸ், நோ வெளில கார்போட்டில் போய் உட்காந்து சொன்னோன்னே கொஞ்சம் கூட கெதியாக கேட்கும், இங்கே வச்சு சொன்னால் குறைஞ்சதுன்னா இல்லை. கல்பில் முஹப்பத் உள்ளவங்க எந்த இடத்துல நம்ம வீட்டு முசல்லால உட்காந்து ஓதினாலும் நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு கிட்ட கேட்குறது போல் தூரத்தில் உள்ளதை கேட்கும், முழிப்பில் கேட்குறத போல் தூக்கத்துலேயும் கேட்கும். அந்த காது அல்லாஹ் தாலாவை கொண்டு கேட்குற காது. அதனால் கிட்ட தூரம்னா இல்லை. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இனி நீங்கள் தலாயில் கைராத் மற்ற ஓதக்குள்ள அதை கண்ட பற்றிட்டு எப்படி எந்த இடத்துலேருந்து ஓத போனீங்க அதை போல ஒரு ஹுர்மத்தா நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இதை கேட்டுட்டிருக்கிறாங்கன்னு வகுப்பில் கேளுங்க. சரியா? அதனால் செய்தாச்சு. சரி, இப்போ இதுக்கு லட்சக்கணக்கில் காசு கொடுத்து செய்தா எங்ககிட்ட அந்த மாதிரி இல்லைன்னுலாம் நினைக்க வேணாம். நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் ஒரு திர்ஹம் 1,00,000 திர்ஹத்தை மேய்ச்சிரும்னு சொன்னான். ஒரு திர்ஹம் 1,00,000. உடனே சஹாபாக்கள் கேட்டால் யாரை சொல்ல அது என்னான்னு. 2 திர்ஹம் வச்சுக்கிற ஒருவர் தன்னுடைய சகோதரருக்காக வேண்டி வச்சுங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கிறார் பிள்ளை. அவர் எங்கேயா பார்த்தா நானும் கத்தம் போகிறோம், அஸ்ஸலாமு ஹஸரத் வாங்க வாங்க, எங்கே போறியா, வாங்க வாங்க, நாங்கள் ஆட்டோவில் விட்டுடுறேன், வாங்க டீ சாப்பிட்டு போகணும்னு வச்சு ஒரு டீயை கொண்டு தந்தார் வைங்க. 2 பேரும் குடிச்சு கொண்டு விட்டுட்டார். சரிங்க, அங்கே போனோன்னே எதுக்கோ ஒரு ஃபண்டுக்கு போனால் அவர் உடனே தவிர கிழிச்சு ஹஸரத் வந்திக்கல இதுக்காக ஒரு 1 மில்லியன் 10 லட்ச ரூபா செக்கு தந்தார். ஆமாம், இது 10 லட்ச ரூபா கிடைச்சதான் பெருசாக நினச்சிட்டோம். இந்த ஆட்டோக்கார புள்ள நம்ம கொண்டு வந்து தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா இடத்துல இந்த 10 லட்ச ரூபா கூட அந்த ஆட்டோக்கார பிள்ளையோட விஷயம். ஏன்னு கேட்டால் அவர் பாவம் ஒரு மிஸ்கின், இங்கேருந்து அங்கேருந்து கொண்டு போனால் ஒரு நாளைக்கு அவருக்கு ஒரு 300 ரூபா மிச்சப்பாடு விற்கலாம். நானும் கத்தவும் போயிட்டேன்னு சொல்லி கொண்டு வச்சு ஒரு பன் சிட்டி என்னமோ தந்தார். அதுக்கு ஒரு 50 ரூபா போய்க்கும். எங்களை கொண்டு ஃப்ரீயாக கொண்டு ஆட்டோவில் கொண்டு விட்டார். என்ன அதுக்கு ஒரு 50 100 ரூபா அவருக்கு கிடைக்க போயிடுச்சு. சொத்தில் பாதி அளந்துட்டார். அவர் சொத்தில் பாதி அளந்துட்டார். இங்கே துறை மாதிரி எத்தனை பில்லியன் வச்சுக்கிறாங்களோ, எத்தனை பில்லியன் அவங்க கணக்கில் இருக்குதோ சில மில்லியனை கொடுத்திக்கலாம். அதனால் மில்லியனை விடவும் நீங்கள் கொடுக்கக்கூடிய 100-200 ரூபா பெருசாக இருக்கலாம். அது இது இல்லை. இப்போ எங்களோட மைல் நோட்டு இருக்குதா, ஸ்ரீலங்கா மைல் நோட்டு 1000 ரூபா தாள் இருக்கு. அமெரிக்கன் டாலரில் போனால் 10 ரூபாயாவுதா என்ன இருக்கே இல்லையா? இப்போ எங்களோட 100 ரூபா கூட அமெரிக்க ரூபா 1 ரூபா இருக்கு. அதை போல் பார்க்குறோமா? அதை போல் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பணம் டைட்டாக இருக்கிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி சஃபரிங்கில் இருக்கிறோமோ எங்களோட காசுக்கு வெயிட் வேல்யூ கூடுது. எவ்வளோ எவ்வளோ நாங்கள் பணக்காரர் நம்ம ஆகிறோமோ காசுக்கு பொறுமதி குறையுது. அதனால் பணக்காரராக இருக்கிறவங்க 1000 ரூபா கொடுக்குற வேலையை ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கிறவங்க, ஒரு கஷ்டப்படுறவங்க ஒரு 10 ரூபா கொடுத்து அதில் பொறுமதி இருக்கு. அதனால் இன்னும் எவ்வளோ வேலையில் இருக்கும். அதை கேட்டு பார்த்தா சொல்லுவார், நான் உங்களுக்கு என்னமா சொல்லுங்கள், நான் கையில் 1000 ரூபா வச்சுக்கிறேன், அதில் ஒரு 5000 ரூபா வச்சுக்கலாம், 2000 ரூபா என்னமோ வச்சுக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் அத்தியாவசியப்படி வாங்கி தரேன்னு சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா எல்லாம் ஹாஜத்தை நிறைவேற்றி வைப்பான். இப்போ இன்ஷா அல்லாஹ் உங்களோட தீன் துனியா ஆகிறதுலையும் நாட்டத்தெல்லாம் வச்சுக்கணும். இப்போ நம்ம அவங்க ஆனால் அப்போனா ஷேഖன் கபீர், எங்கள் வாப்பா பெரிய ஷேഖன்னு சொன்னா இல்லையா, அவங்க இப்போ துவா ஓத போகிறாங்க. ஹாஜத்துக்களை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுருவான். ஆமீன் ஆமீன்.
لله رب العالمين حمدا يوافي نعمك كافي مزيدا ولك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك يا الله. اللهم صل على سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات، تقضي لنا بها من جميع الآثام والسيئات، ترفعنا بها عندك على الدرجات، وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد ممات. يا قاضي الحاجات اقضي حوائجنا في الدين والدنيا والآخرة، إنك على كل شيء قدير. اللهم يا حي يا قيوم يا مقلب القلوب، ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك معرفتك محبتك يا الله. اللهم شرفنا بالتقوى، جملنا بالعافية وارزقنا الجنة، آمين يا رب العالمين. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم اغفر من ثواب ما قرأنا من كلامك العزيز، وما ذكرنا ما صلينا وما مدحنا هدية واصلة منا إلى حضرة سيدنا محمد صلى الله عليه وسلم، وإلى أرواح الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبه أجمعين، وإلى أرواح المشايخ الكبر المرشدين، فضلا إلى عهد سيدنا مددنا معتمدنا القطب الرباني والغوث السمداني والقنديل النوراني صاحب الإشارات المعاني سيدنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره اللذيذ، وإلى حضرة سيدنا ولي الهند عطاء الرسول قطبنا خواجة معين الدين حسن سنجري ساقا البتول قدس الله سره اللذيذ، وإلى حضرة سيدنا قطب المجيد السيد الشاه الحميد ناوري المالك البوري قدس الله سره اللذيذ، وإلى حضرة سيدنا الشيخ يوسف صاحب رضي الله تعالى، وإلى حضرة سيدنا سلطان العارفين الشيخ أحمد كبير الرفاعي قدس الله سره اللذيذ، وإلى حضرة سيدنا الشيخ أبو الحسن علي الشاذلي قدس الله سره اللذيذ، وإلى حضرة سيدنا الشيخ عثمان بن عبد الرحمن الصديقي رضي الله تعالى، وإلى حضرة سيدنا أستاذنا الشيخ محمد حسن محي الدين صاحب القادر الأربادي قدس الله سره اللذيذ، وإلى حضرات سائر أولياء الله تعالى في مشارق الأرض ومغاربها، حمان الله بما جمدنا ما ونفعنا بركاتهم، ونور قلوبنا بأنبارهم، حسن مرادنا بكراماتهم وحرماتهم وأسرار ونفعاتهم في الدارين. اللهم ارزقنا السعادة ووفقنا للعبادة واختم ما جعلنا بكلمة الشهادة. اللهم اجعلنا من عبادك المخلصين المتقين الفائزين الناجين المقربين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم، واتم علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين. يا وهاب يا تواب سبحان المؤمنين، صل سلم على شافع المذنبين. مولانا خذ بسيلان الأمين، وارزقنا به خير الدنيا والدين. يا وهاب يا تواب
எடுத்துட்டு போயிடாம ஒரு எடுத்துட்டு போங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா நூரிக சய்யதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா நூரிக சய்யதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على
سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. முக்கியமான விஷயம் நம்ம முராதே ஆசிரமம் முராதே வந்திக்கிறாரு. இவன் நான் கவனிக்கிறேன். இவரு நம்முடைய தரிகா சேபல் மாப்பன என்ற மெக்கானிசி மற்ற மொய்தீவில் போகலாம். இதெல்லாம் குவைத்தில் இவரு முராது முர்ஷிது அதுக்கு ஜேஃபர் சார் 4-5 பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. ஐயோ அவங்களை எடுத்தா மஜ்லிஸா வச்சு குவைத்தில் உள்ள பிள்ளைகள் சுனத்தி மற்ற பிள்ளைங்க 8 அவர் 24 hours மொய்தீன் டிவி பற்றியும் மற்ற புரோகிராம்லாம் சொல்லுவான். அங்கேயும் ரிஃபாய் தெரிகிறது பெரிய விஷயம். ரிஃபாய் பெரியவங்க ஃபார்மர் மினிஸ்டர் இருக்கிறா பெரிய மனுஷர் அவங்களெல்லாம் ஜோருக்கு வந்திக்கிறாங்க. அவங்களுக்கு நம்முடைய ஷேபுல் மாப்பா நாயர் அவருடைய சார்பில் செய்து சதல் செய்து நக்கி முதல்ல நம்ம ஆயிரத்தி 19 பேர் போகிறது போத்துருவாங்க.